வெல்கம் டு ஜேம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் புளி கரைசலை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு வானலில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுபட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு வறுபட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அது கூடயே ஒரு 5 போல் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 போல் வரமிளகாவை விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கரைசலை ஆட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் 1.5 டீஸ்பூன் வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை ஆட் பண்ணி விட்டுடலாம். பொடியை போட்டதுக்கப்புறம் இது லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இது சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடித்த சாதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த புளியோதரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் போல் வறுக்கடலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். புளி சாதம் ரெடி ஆகிடும். புளி சாதத்தோட அப்பளப்பூவும் தேங்காய் துவையலும் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான புளியோதரை ரெடி.